திமுக தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றியுள்ளது என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேட்டியளித்த டாக்டர் சரவணன், மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக திமுக அரசு மகளிருக்கு 5000 ரூபாயும் 2000 ரூபாயும் வழங்கியுள்ளது என கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என கூறிய அவர், அவ்வப்போது திமுக தரும் பணத்திற்காக மக்கள் மீண்டும் திமுகவிற்கு வாக்களிக்கும் தவறை செய்துவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது எனவும் கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களின் உயர்கல்வி சதவிகிதம் அதிகரித்திருந்ததாக கூறிய அவர், எடப்பாடி பழனிசாமி மக்கள் முதல்வராக்க வேண்டும் என்றும் கூறினார். ஏமாற்று திமுக, அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தேர்தல் நெருங்குற நேரம், அதனால் மக்களை ஏமாற்றுவதற்காக 5000 ரூபாய், இன்றைக்கி ஒரு 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபான்னு சொல்லி இன்றைக்கி ஏமாற்றி அவங்கள வாக்கு வாங்கலாம்ன்ற ஒரு வேலையை செய்கிறாரு. அதே நேரத்தில் போகிற போக்கில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்றாரு. இன்னும் கல்வி வேலைவாய்ப்பில் பெண்கள் இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள்ன்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை திணிக்க பார்க்கிறார். அரசு செலவில் விளம்பரங்களாகவும் இந்த அரசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறது, ஓட்டு வாங்கிறதுக்காக. இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அந்த ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது திமுக காலத்தில் ரொம்ப ஏற்ற இறக்கம். 7%, 6% 10, இன்றைக்கி 11.19% சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மார்தட்டி கொள்ளும் பொழுது 2030 இன்னும் 4 வருஷம் இது $1 ட்ரில்லியன் வர அளவுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வந்துடுவோம்ன்றார். அப்படி கொண்டு வரணும்னா இந்த 11.19% இன்றைக்கி சொல்கிறாரே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு, அந்த ஜிடிபி பத்தாது. 14% மேலே இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய நிலையை அடைய முடியும். அது தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. அதற்கு அருகாமையில் உள்ள மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வளர்ச்சி இருக்குது. பல்வேறு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டில் இவங்க கேட்கக்கூடிய அந்த கமிஷன் தொகைக்கு பயந்து, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைக்கு பயந்து இவங்க எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு தான் போய் அவங்களுடைய தொழிற்சாலைகளை நிறுவி இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு பின்னோக்கி தான் திமுக எடுத்து போய்கிட்டு இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும்.